தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மாற்றத்திற்காக வாக்களித்தவர்கள். இந்த குதிரை பேரங்கள் அரசியல் அருவருப்புகளை கண்டு ஏமாற்றம் என்பதை புரிந்து கொண்டு தங்களது முடிவுகளை மாற்ற தெரியாதவர்கள் அல்ல. குதிரை பேரம் என்பதற்கு பதில் சொல்வதாக அரசியல் வீரவசனம் பேசுவது மட்டும் அறம் சார்ந்த ஒருபோதும் ஆகாது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றம் என்பது புரியட்டும். குதிரை பேரமல்ல, குதிரை வேகம் என்பது சொல் அலங்காரமே. அதே குதிரை கீழே தள்ளி குழியும் பறிக்கும் என்ற ஆபத்தை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக் கூடாது என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் ஆட்சியில் குதிரை வேகத்தில் நடக்கிறது குதிரை பேரம். தூய சக்தி என்று தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது. இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். NDA ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டும் ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது வலைதள பக்கத்தில் கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளார். சுற்றத்திற்குள் பாலியல் குற்றவாளிகள் உருவாவதை தடுப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பாலியல் வன்கொடுமைகள் நாளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்கான சட்டங்கள் குறித்தும் ஆட்சி மாற்றங்களால் இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க முடியுமா? பாலியல் குற்றங்களை எவ்வாறு தடுக்கலாம்? அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொருவரும் இந்த தலையங்கத்தை படிப்பது மிக மிக அவசியம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கட்டாயம் இந்த தலையங்கத்தை படிக்க வேண்டும். திராவிடர் எழுச்சி நாள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 103ஆம் ஆண்டு பிறந்த நாள். தாய் கழகமாம் திராவிடர் கழகத்தின் சார்பில் 4 மாநிலங்களில் 103 பரப்புரை கூட்டங்கள் வருகின்ற ஜூன் 5, 6, 7, 8, 9, 10 ஆகிய நாட்களில் இந்த பரப்புரை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அதற்கான பட்டியல்கள், எந்த ஊரில் எந்த தேதியில் யார் பேசுகிறார்கள் என்ற பல்வேறு செய்திகள், தகவல்கள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. 2 வாரங்களுக்கு உள்ளாகவே பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 1 லிட்டருக்கு ரூபாய் 7.5 உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னமும் பாடம் கற்கவில்லையா? நீட் விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஒன்றிய அரசு CBI பதிலளிக்கவும் அறிக்கை விடுத்துள்ளது. RSS பாஜகவுக்கு எதிரான மதசார்பற்ற சக்திகளிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த காங்கிரசின் அணுகுமுறை உதவிகரமாக இல்லை என CPM பொதுச் செயலாளர் MA பேபி விமர்சித்துள்ளார். பெண்கள் கல்வியை துறந்துவிட்டு வீட்டு வேலைகளில் ஈடுபடக்கூடாது. கழிப்பறைகள் மற்றும் சானிட்டரி நாப்கின்கள் கிடைப்பதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செய்யும் செலவு கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் மார்ச் மாதத்தில் கணிசமாக குறைந்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தாராளமயமாக்கப்பட்ட பணி பரிமாற்ற திட்ட தரவுகள் மூலம் செய்திகள் வெளியாகி உள்ளன. தமிழ்நாட்டில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட தாவேகா செயலாளர் கோபிநாத்தின் செயல்பாடுகள் தற்போது மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. கோவை நிகழ்வை திசை திருப்பும் வகையில் தாவேகாவினர் பொய் பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரிசர்ட் அரசியல் செய்யாத ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை 2 மாதங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோல் இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்காதவாறு
கூட்டு மனசாட்சியோடு இயங்கும் இந்த சமூகம்தான் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான வழிகளை அரசுதான் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குற்ற சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை விடுத்துள்ளார். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அண்ணா சாலையில் கட்டப்படும் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் செப்டம்பரில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் கோடையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் 5 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருமணம் செய்யாமல் இணைந்து வாழும் உறவுகளை பதிவு செய்ய அசாம் பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தேசிய தேர்வு முகமை இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது. மணிப்பூர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 6 பேரை உடனடியாக விடுவிக்க கோரி நாகா இனத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வங்கி பணிக்கான இணையவழி தேர்வின் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நீண்ட நேரமாகியும் சரியாகாததால் ஆத்திரமடைந்த தேர்வு எழுத வந்தவர்கள் தேர்வு மையத்தில் இருந்த கணினிகளை அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் ஆசிரியர் அவர்களின் உரைகள், வாழ்வியல் சிந்தனைகள், மகளிர் அரங்கம் பகுதிகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.